வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. சீரணியும் நிழலின் விழிமழ்மான் நாகம் திரிந்த ஏறி பொருந்தவிடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆட அவர்போல் வந்த செய்வ சிகாமணி எவர்க்கும் தலைவன் என்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடைக்கண்ணாடன் பாரணியும் ஞானசம்பந்தன் எந்தை பரமன் இரு சரணமலர் பரவி வாழ்வான். எல்லாம் வல்ல அங்கே கண்ணி உடனான செந்தமிழ் சொக்கன் திருவருட் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள் ரிஷிமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே மிகவும் முக்கியமானது இந்த மாடயபட்சம். நம்முடைய முன்னோர்கள் திருப்தி அடைவார்களா மாட்டார்களா, நம்முடைய பிதுசாபம் போகுமா போகாதா என்றெல்லாம் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. அவைக்கெல்லாம் ஒரே ஒரு வழிபாடு இந்த மாடயபட்சம். இந்த மாடயபட்சத்தில் நாளைய தினம் மத்தியாஷ்டமி. இந்த மாடயபட்சம் 15 நாட்களில் நடுவில் உள்ள ஒரு நாள். இந்த சாந்திரமான வருஷத்திலே நடு நாளாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் யார் யாரால் முடியுமோ அவர்கள் அருகாமையில் இருக்கின்ற திருக்கோயிலுக்கு போய் ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதன் மூலம் நம்முடைய முன்னோர்கள் அகால மரணம் அடைந்தவர்கள் திதி தெரியாமல் இருந்து நாம் ஏதோ அமாவாசை தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இருப்பவர்கள் இதெல்லாம் ஒரு நல்லெண்ணெய் விளக்கு பிள்ளையார் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதியில் ஏற்றி அவர்களுடைய மோட்சத்திற்கு நீங்கள் வழி செய்யலாம். இன்றைய தினம் செய்யும் தர்மங்கள் ஒன்றிற்கு 100 மடங்காக இருக்கும் என்பதனால் இன்றைய தினம் அன்னதானம் செய்வது முக்கியப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம் ராசிக்காரர்கள் தயிர் சாதமும், மற்ற ராசிக்காரர்கள் வேறு ஏதாவது ஒரு சாதமும் செய்து குறைந்தபட்சம் ஒரு 4 பேருக்கு கொடுப்பதன் மூலமாக பலவிதமான பலன்களை நாம் பெற முடியும். இந்த மத்தியாஷ்டமி நாளில் அருகாமையில் இருக்கிற நதி தீரத்திலே போய் நீராடி வருவது என்பதும் மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளை நாம் மறக்காமல் ஞாபகப்படுத்தி அதை செய்து கொள்ள வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறோம். நாளைய ஸ்நான சங்கல்பம். ஓம் கிருபேவதன்யோ வதஸ்யாக மாசேதன்யாவதம்பயவத புருன்னதமதி அகரம் சபிதேவதஸ்யாந்திரா இதன்ய கிருபணேயாவதஸ்யோ மாஷீனன்னதமதஸ்யோ வத்ரன்னபிதேவதஸ்யாந்திரா இதன்ய கிருபணே அஷாரூபாதன்யாததேஷான் மேஷேவதவ்யுன்னதமதஸ்யோ ஆபந்தப்பிரதநாததேஷாந்திரா இதன்ய கிருபே நயப்யோ சம்பத்சகிதே ஆஷாபியான் சம்பத்சகிதே வதஸ்யாந்திரா இதன்ய கிருபணே யாவதஸ்யோ ஆலாரூபாதன்யாததேஷாந்திரே வதனாவதஸ்யாக மகோ வதன்ய பிரவராண்யே ததஸ்யா. ஹரி ஓம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவனம் சதுபியம் பிரசன்னவதனம் தாய சர்வகுணசாந்தி ஓம் நமோ வாத்த சமசதுர இவரமேஸ்வரப்பித்தம் சிதே சோபனே முகூர்த்தி அத்தியபுரமனாதிவராத்திவரா கல்பே வைவசுதமன்வந்திர அஷ்டாதியம் பிரவீமே ஜம்பூதிபே பாரதवर्षे भरतखण्डे मेदोग दक्षिणे बाते दण्डकारिण्ये सगाते अस्मिन् वर्तमाने यावकारिके शान्तमानिन प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शोभकृत नाम संवत्सरे
दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे मध्याष्टमी पुण्यकाले भानुवासरयुक्तायां रोहिणी नक्षत्रयुक्तायां एवं शेषनवशिष्टायाम् अस्यां शिवसगोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्रे जातस्य स्वामिनाथः सर्वमन् उत्तरफल्गुनी नक्षत्र कन्या रासौ जातस्य सुब्रह्मण्यन नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिक रासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिक रासौ जातस्य हिंदू सुब्रह्मण्यन नामधेयस्य शविष्ठा नक्षत्र मकर रासौ जातस्य शविष्ठा नक्षत्र मकर रासौ जातस्य राजशेखरन नामधेयस्य पुनर्वसु नक्षत्र मिथुन रासौ जातस्य कोकिलवाणी नामधेयस्य तृतीया नक्षत्र ऋषभ रासौ जातस्य पवनराज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिक रासौ जातस्य मणिमेखला नामधेयस्य मृगशीला नक्षत्र मिथुन रासौ जातस्य बालमुरुगन नामधेयस्य यशस्य यजमानस्य शोधन्यात्राय धन्यकृपणे योवदस्यां प्रदे अहिंसदेभ्यः संवत्सयाना रूपाधन्यादेशान्तराय धन्यसविदेवदस्यो अश्वत्सन्देवधन्यात्राय धन्यकृपणादयेभ्यः संवत्सहिते अला रूपाधन्यादेशान्तरेव धनादनारूपाधनादेशान्तराय धन्यकृपणे माशीनन्नभिदेवदस्यान्तराय धन्यपराद्रोपन्नमदे लाला रूपाधन्यादेशान्तराय धन्यकृपणे योगदस्य अष्पदस्वक्रन्नदिदेव धन्यात्राय धन्यकृपणे योगदस्यो मोषे धन्यादेशान्तराय धन्यकृपणे योगदस्य आष्पदावदस्यान्तराय धन्यकृपणे मादीनन्नभिदे मग्रा रूपाधन्यादेशान्तराय धन्यकृपणे देवदनोवदस्याः आदेनो ददम्बे वदभ्यो सदस्या हरि ओम्।